ஜஸ்ட் மினிட் ஃபேமிலி, நீங்கள் ஹோட்டலுக்கு பேப்பர் ரோஸ்ட் மட்டும் சாப்பிட்றதுக்காகவே போகிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீட்டில் எப்படி சூப்பரான பேப்பர் ரோஸ்ட் இந்த மாதிரி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஹோட்டல்லையாவது 1 இல்லை 2 தோசை தான் சாப்பிட முடியும், வீட்டிலனா 4, 5, 6 நிறைய நம்ம சாப்பிட்லாம். ஸோ எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து நல்லா வந்து கல்லில் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஆயில், கோகோனட் ஆயில் தான் நான் என்ன போட்டிருக்கேன், 2-3 ட்ராப்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மொறு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் 2 சைடு திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது ரைட் சைடு எஜ்ஜிலேருந்து லெஃப்ட் சைடு எஜ் வரைக்கும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா வந்து நம்ம 2-3 தோசை ஊற்றினதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே மொறுன்னு இருக்குது சாப்பிடும் போதே. ஸோ இன்றைக்கி நான் வந்து தோசைக்கு வந்து சௌ சாம்பார் தான் வச்சு சாப்பிட்றேன். உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக எது பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தோசை வரதுக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் மினிட்ல கீழே லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம ஜஸ்ட் மினிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.